கால ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹலஃப பில்லாஹி, யார் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறாரோ, ஔ பிஸ்மின் மின் அஸ்மா இல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயரை கொண்டு சத்தியம் செய்கிறாரோ, ஃபஹனஸ, பின்னர் அதை முறிக்கிறாரோ, ஃபஅலைஹில் கஃபாரா, அவர் அதுக்கு பரிகாரம் செய்யணும். வமன் ஹலஃப பிஷைஇன் கைரில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவரை கொண்டு ஒருவர் சத்தியம் செய்தால் ஃபலா கஃபாரத அலைஹி, அவர் பரிகாரம் இல்லை, அதாவது சத்தியம் செய்து முறித்தால் அவருக்கு பரிகாரம் இல்லை. வஜப அன் தகூன மஅசியா, அப்படி செஞ்சது பாவம், அப்படி அவர் செஞ்சது பாவம். வமன் ஹலஃப பில் கஅபதி, யார் கௌபாவை கொண்டு சத்தியம் பண்ணினா, ஔ பிஷைஇன் மக்லூக், அல்லது படைக்கப்பட்ட ஒன்றை கொண்டு சத்தியம் பண்ணினா, ஃபலா ஹின்ஸ அலைஹி, அவர் வந்து என்ன, அதாவது சத்தியத்தை முறித்த அந்த குற்றம் அவருக்கு என்ன இல்லை, ஆனால் பாவம், சத்தியம் பண்ணது பாவம் அப்படின்னு சொல்றார். ரைட், இது என்னன்னா இமாம் ஷாஃபி இது அக்கீதாக்குள்ள கொண்டது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி செய்தல் அக்கீதாக்குள்ள வர்றது மிக முக்கியம். இது நாம படிக்கிற தகவல் ஒரு மேலதிக தகவல். இதில் ஏன் இது கொண்டு வராருன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துக்களை கொண்டு சத்தியம் பண்ணலாம் என்ற செய்திக்கு என்ன செய்றாரு, இது கொண்டு வரார். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் வல்லாஹி என்று சொல்றதும், வில்லாஹி தல்லாஹி என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்ற ரப்பில் கஅபா என்று சொல்றது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிரை எனது கையில் இருக்குன்னு சத்தியம் பண்றது மாதிரி, வர் ரஹ்மானி, ரஹ்மானின் மீது சத்தியமாக, வ கலாமில்லாஹி, அல்லாஹ்வுடைய பேச்சின் மீது சத்தியமாக, இப்படி அல்லாஹ்வுடைய எந்த சிபத்தை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய எந்த சிபத், வ உஸ்பஇல்லாஹி, என்ன அல்லாஹ்வுடைய விரலை கொண்டு நான் என்ன செய்யற, ஒருத்தர் சத்தியம் பண்ணேன்னு சொன்னா அது அல்லாஹ் கொண்டு சத்தியம் பண்றதுக்கு என்னது சமம். ஏன்னா எல்லாமே இறைவனில் உள்ள விஷயங்கள், இறைவனை பற்றி தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த சத்தியம் பண்ணுகிறோம் அப்படின்றதுக்கு அவர் சொல்ல வரார். ரைட், இதனால தான் இப்போ பாருங்க, அதாவது சஹீஹுல் புகாரியில் 806வது இலக்கத்தில் வருது, லா வா இஸ்ஸதிக் லா அஸ்அலு கைர தாலிக், அல்லாஹ்விடத்தில் ஒருத்தர் சத்தியம் பண்ணுவான், இந்த நரகத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கம் போவாரே, அப்போ இதுக்காங்களே வேறு எதுவும் கேட்கக்கூடாது, அல்லாஹ் தாலா என்ன செய்வான்ட்ட சொல்லுவான். அப்போ சத்தியம் பண்ணுவார், லா கேட்க மாட்டேன், வா இஸ்ஸதிக், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக கேட்க மாட்டேன், லா அஸ்அலு கைர தாலிக், நான் இதுக்கு மேலே கேட்க மாட்டேன். ஆனால் அவர் என்ன செஞ்சார், அப்புறம் கேட்டார், அவர் என்ன செஞ்சார், கேட்டார். அப்போ லா அஸ்அலு கைர தாலிக்கிட்ட இதுக்கு மேலே நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அல்லாஹ் தாலா இறக்கம் உள்ளவனதுக்கு அது பெரிய ஒரு ஆதாரம். இஸ்ஸத்துல எல்லாம் சத்தியம் பண்ணி அல்லாஹ்வுக்கு முன்னால் சத்தியம் பண்ணிட்டு, ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறாரு, அடுத்தது கேட்டது கூட அல்லாஹ் அவருடைய கல்ப அல்லாஹ் என்ன செஞ்சா தெரிஞ்சவன். அப்போ அதை மீறி அல்லாஹ் நம்மளே தண்டிக்கிறான்னு சொன்னால் நம்மகிட்ட உள்ள அந்த புடிவாதம் என்ன செய்யுது, அதில் விளங்கு. லா வா இஸ்ஸதிக் லா அஸ்அலு கைர தாலிக், இதை தவிர வேறு எதையும் கேட்க மாட்டேன். அப்போ இதில் இஸ்ஸத்தில் சத்தியம் பண்ணது வருது. அதே போல் இப்லீஸ் என்னது, இப்போ இப்லீஸ் ஒரு முன்மாதிரி இங்கே எடுக்க வேண்டிய என்ன, ஃபபி இஸ்ஸதிக் ல உகுவியன்னஹும் அஜ்மாயின், ஃபபி இஸ்ஸதிக், அதாவது உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக ல உகுவியன்னஹும் அஜ்மாயின், நான் அவர்கள் அனைவரையும் என்ன செய்வேன், வழி தவிர செய்வேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்து வருது. இப்போ இதில் இப்லீஸ் வந்து சத்தியம் பண்ணுறப்ப இது வந்து நம்ம ஆதாரமாக எடுக்கலாமா அப்படின்ட்டு ஆதாரமாக தாராளமாக என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஏன், இறைவன் அதை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். இறைவன் அந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டுற நேரத்தில் அதை வந்து கண்டிச்சோ தவறுண்டோ அல்லாஹ் தாலா சொல்லிக்க. உதாரணமாக அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இஸ்திக்பார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, வாப்பாக்கா நான் பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்றாரு. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான், இல்லா கவுல இப்ராஹிம், இப்ராஹிம்ல உங்களுக்கு எல்லா முன்மாதிரியும் இருக்கு, இப்ராஹிமுடைய இந்த வார்த்தையை தவிர அப்படின்றான் குர்ஆன்ல, இந்த வார்த்தையை தவிர. அதே போல ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலாண்டா, நான் தான் உங்களது இறைவன், அதெல்லாம் கண்டிச்சு என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இது அல்லாஹ் என்ன செய்யல, இஸ்ஸத்தின் மீது சத்தியம் பண்ணத்தை கண்டிக்கல. எனவே இஸ்ஸத்தின் மீது என்ன செய்யலாம், கண்ணியத்தின் மீது சத்தியம் பண்ணலாம். எனவே அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள் ஒரு சிஃபத்தின் மீது சத்தியம் பண்றதுன்றது மார்க்கம் அனுமதிச்ச ஒரு விஷயம். இப்படி ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டு முறிச்சார் என்று சொன்னால், அவர் சத்தியத்தை முறிச்ச அந்த குற்றத்துக்குள்ள என்ன செய்வார், வருவார். சத்தியத்தை முறிச்சா என்ன செய்யணும், சூரா மாஇதா 89வது வசனம், சூரா மாஇதா 89வது வசனம், ஃபகஃபாரத்துஹு, அவருடைய பரிகாரம் இத்ஆமு அஷரதி மசாகின், 10 ஏழைகளுக்கு உணவளிக்கும். வல்லாஹி நான் இதை செய்வேன், வல்லாஹி நான் இப்படி நடந்து கொள்வேன், வல்லாஹி நான் இப்படி தருவேன், இப்படி ஒருத்தர் சத்தியம் பண்றார். விளங்கிட்டா, இப்படி சத்தியம் பண்ணார் என்று சொன்னா விளக்கத்துக்கு சத்தியம் பண்றதில்லை. இப்போ நான் 3 சத்தியம் பண்ணிட்டேன், விளங்கிட்டா, அந்த சத்தியம் இல்லை. விளங்கிட்டா, ஒரு விஷயத்துக்காக யதார்த்தமாக ஒருத்தர் வந்து சத்தியம் பண்ணி சொல்றாரு சொன்னால், அவர் வந்து 10 ஏழைகளுக்கு என்ன செய்யணும், உணவளிக்க வேண்டும். அதை முறிச்சாருன்னு சொன்னா, மின் அவுசத்தி மா துதைமுன அஹ்லீக்கும், சரி எப்படி உணவளிக்கணும், வீட்டில் கொஞ்சம் நம்ம சமைக்க முடியாமல் ஒரு சைடில் வச்சிருப்போமே, இதெல்லாம் சத்தியத்துக்கு முடிச்சது கொண்டு கொடுத்துட்ருவோம், என்னது கொடுக்க கூடாது, மனிதன புத்தி அப்படியெல்லாம் வேலை செய்யும் என்பதனால அல்லாஹ் என்ன செய்யறான்டா, மின் அவுசத்தி மா துதைமுன அஹ்லீக்கும், உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கறதுல ஆக குவாலிட்டி குறைஞ்சது இல்லாமல் கூடணும் இல்லாமல் ஒரு நடுவு நிலையாக கொடுப்பீங்களே, அதிலிருந்து என்ன செய்ய கொடுங்க 10 ஏழைகளுக்கு. அவு கிஸ்வத்துக்கும், ஒரு வேளை உணவா, ஒரு வேளை உணவு 10 ஏழைகளுக்கு. அவு கிஸ்வத்துக்கும், அல்லது அவர்களுக்கு 10 ஏழைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ட்ரெஸ் என்ன செய்ய கொடுங்க. அவு தஹ்ரீரு ரகபா, அல்லது
ஒரு அடிமை என்ன செய்யுங்க, விடுதலை செய்யுங்கள். இந்த மூணுமே உங்களுக்கு கிடைக்கல. இதெல்லாம் தர்த்தீபா அல்லது என்னது ஹியாரான்னு கேட்டால் ஹியார், அதையும் செய்யலாம். இதை அது இல்லாட்டி இது இல்லாட்டி அதல்ல, சரியா? இது அதையும் செய்யலாம். அவு என்ன சொல்கிறான், அல்லது இது எதையும் நம்ம என்ன செய்யலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபமல்லம் யஜித், இது மூணும் கிடைக்காதவர்கள் ஃபஸியாமு ஸலாஸத்தி ஐயாம், அல்லாஹ் தன் மீது சத்தியம் பண்ணி பிழை விட்டவனுக்கு தனக்கு கடமை செய்யணும் முதலாக சொல்லலை, சமூகத்துக்கு என்ன செய், அதை செய். எல்லாம் ஒன்றும் சரி வரலாட்டி தான் ஃபஸியாமு ஸலாஸத்தி ஐயாம், 3 நாட்கள் என்ன செய்யணும், நீ நோன்பு வைக்கணும். ஸாலிக கஃபாரத்து ஐமானிக்கும் இதா ஹலஃப்தும், நீங்கள் சத்தியம் பண்ணினா அதுக்குரிய பரிகாரம் என்னது, இது தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதே நேரம் இமாம் ஷாஃபி என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒமன் ஹலஃப பிஷைன், இது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கருத்து முரண்பாடு உள்ள விஷயம். யார் வந்து அல்லாதவர்களோட சத்தியம் பண்றாரு, என் வாப்பா மீது சத்தியம் பண்ணி சொல்ல நான் உங்க வீட்டுக்கு வருவேன்றார் ஒருத்தர். அவருக்கு அக்கீதா தெரியாதவர் ஆயிப்பார், முன்னால் உள்ளவர் சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரா கன்ஃபார்மாக வருவார், நம்பி போறாரு. போயிட்டு இவர் முடிச்சு விட்டாரு, நான் வாப்பா மீது சத்தியம் பண்றதே கூடாது, அந்த ஆள் வழங்காம என்ன செய்யறான், அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டான்னு இப்படி செஞ்சாருன்னு வைங்களேன். இப்போ இவர் செஞ்சது பெரிய பாவம், எது அல்லாதவர் மீது சத்தியம் பண்ணது. ஆனால் இப்போ சத்தியத்தை முறிச்சாரு, இப்போ பரிகாரம் செய்யறதா இல்லையா, இவர் செஞ்ச சத்தியம் இல்லையே, சத்தியமே செய்யல அப்படின்னா சட்டப்படி சத்தியமாக கணக்கெடுக்கப்பட மாட்டேன், இப்போ பரிகாரம் செய்யறதா இல்லையா அப்படின்னு கேட்டால் இமாம் ஷாஃபி சொல்றாரு தேவையில்லைன்றார். அவர் செஞ்சது பாவம், அல்லாதவரை கொண்டு சத்தியம் பண்ணது பாவம். ஆனால் அவருக்கு என்னது ஃபலா ஹின்ஸா அலைஹி, அவர் சத்தியம் முடிச்ச குற்றம் என்னது, அதை வந்து பரிகாரம் செய்யணும் என்ற எதுவும் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் அந்த சத்தியமே பண்ணிக்க கூடாது, சட்டப்படி அந்த சத்தியமே பண்ணிருக்க கூடாது அப்படின்றாங்க. இதுக்கு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அதாவது ஷேக் அப்துல் அசீஸ் ராஜி அவர்கள் ஒரு செய்தி கொண்டு வராரு. சில அறிஞர்கள் கஃபாரா இருக்கு, எப்படி சத்தியம் பண்ணாலும் சத்தியம் பிழையாக இருந்தாலும் கஃபாரா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமாக சொல்றாரு. என்னன்னு சொன்னால் பைஹக்கியில் வரக்கூடிய செய்தி, பைஹக்கியில் சுனனுல் குப்ராவில் 19838 இலக்கம், சுனனுல் குப்ரா வந்து 19838 இலக்கத்தை வரக்கூடிய செய்தி. என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில ரசூலுல்லாஹி அனிர் ரஜுலி யகூல் ஹுவ யஹூதியுன், ஒரு மனிதரை பற்றி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஹுவ யஹூதி அவு நஸ்ரானி அவு பரி மினல் இஸ்லாம் ஃபில் யமீன் யஹ்லிஃபு அலைஹி ஃபைன், இந்த ஆள் யஹூதி தான் சத்தியம் பண்றார், வல்லாஹி ஒரு யஹூதி வல்லாஹி ஒரு நஸ்ரானி அப்படின்னு சத்தியம், அல்ல இஸ்லாத்தை விட்டு வெளியே போகணும் சத்தியம் பண்ணி சொல்றாரு. ஆனால் அது பொய் என்ன செஞ்சிருது, ஆகிறது. அப்படி ஆகினால் ஃபயஹ்னஸ், அப்போ இப்போ இந்த சத்தியத்துக்கு வந்து என்ன செய்யறது, அதாவது இது வந்து பொய் என்று ஆகிட்டு இது சத்தியத்தை முறிச்ச மாதிரி என்னது ஆகுமா அப்படின்னு சொல்லி என்னது கேட்கிறார். ஏன்னா அவர் வந்து பொய்யா சொல்றாரு, சத்தியத்தை முறிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவர் சொன்னது அசல் என்னது, போய் வாக்களிக்கலை, அங்கே வந்து வாக்கு ஒன்றும் இல்லை, அவர் செஞ்சதே பிள்ளை அசல்ல. பாயிண்ட் வழங்குது உங்களுக்கு, இங்கேயும் அசல்ல பிள்ளை, வாப்பா மீது சத்தியமானு சொல்ற அசல்ல பிள்ளை. அங்கேயும் ஒருத்தர் வல்லாஹி யஹூதி என்று சொல்லி யஹூதி இல்லாதவரை பார்த்து சத்தியம் பண்றது அசல்லே ஒரு பாவம், அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் சத்தியம் அல்லது பாவமான விஷயத்தில் சத்தியம். இப்போ அவர் அப்போ பொய்யாகுது. இப்போ அவர் கஃபாரா கொடுக்கணுமான்னு கேட்டால் கஃபாரா இல்லைன்னு தான் என்ன செய்யணும், சொல்லணும். இந்த அடிப்படையில் பார்த்தா அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம் கஃபாரத்து யமீன், அவர் சத்தியம், யமீன் என்றாலும் சத்தியம், யமீன் என்றாலும் சத்தியம், அந்த சத்தியத்துக்கு பரிகாரம் அவர் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தி வந்து தாயிஃபான செய்தி. அதில் அவர் கீழே குறிப்பு போட்டுக்கிறாரு, தஃபர்ரத பிஹி சுலைமான் இப்னு அபி தாவூத் அல் ஹர்ரானி, சுலைமான் இப்னு அபி தாவூத் என்ற ஒருத்தர் வாராரு. வஹுவ முன்கருல் ஹதீஸ், இவர் ஹதீஸிலேயே முரண்பாடான தகவல்களை அறிக்கக்கூடிய நிராகரிக்கத்தக்கவர். தஅஃபஹுல் ஐமா வ தரகுஹு, இமாம் அறிஞர்கள்லாம் இவர் லைஃபாக்கி இவரை அதை கைவிட்டு விட்டாங்க, ஹதீஸ் ரிவாயத்தில் இவரை எடுப்பது கிடையாது. அதனால் இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இல்லை. எனவே இமாம் ஷாஃபியுடைய கருத்து தான் இந்த இடத்துல என்னது பொருத்தமான ஒரு கருத்தாக என்ன செய்து படுகிறது. ரைட், இமாம் ஷாஃபியுடைய கருத்து என்ன, தவறான முறையில் ஒருத்தர் சத்தியம் பண்ணால் அவர் அதை முறிச்சிட்டார்னு சொன்னால் அவர் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தௌபா தான் அவர் என்ன செய்யணும். ரைட், அடுத்தது வமன் ஹலஃபபில் கஅப், எதுக்கு பரிகாரம் இல்லை தௌபாண்டு வருதோ அதான் மிகப்பெரிய பாவம். எதுக்கு பரிகாரம் இல்லை தௌபாண்டு வருதோ அது மிகப்பெரிய பாவம். இந்த எதுக்கு உதாரணமாக தொழுகை ஒருத்தர் வேணுமென்று விட்டார், பரிகாரம் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம் அர்த்தம். ரைட், வமன் ஹலஃபபில் கஅபதி வ பிஷைஇன் மின் மக்லூக்கின் ஃபலாஹின் தஆலா, அதை நம்ம பார்த்து இப்போ கஅபாவை சத்தியம் பண்ணாரோ அல்லது படைப்புக்களை ஏதாவது ஒன்று சத்தியம் பண்ணால் அந்த முறிச்சதுக்கான எந்த பரிகாரமும் இல்லை. ரைட், அடுத்ததாக இவர் ஒரு மஸ்அலா ஒன்று பதிவு செய்கிறாரு. மா ஹுக்முல் ஹலஃப் பி ஆயாத்தில்லாஹி மிஸ்ல யகூல அக்ஸம்து பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு சத்தியம் பண்ணுறதை பற்றி என்ன சட்டம். உதாரணமாக நான் வேத வசனத்தின் மூலம் வேத வசனத்தை கொண்டு சத்தியம் பண்ணுகிறேன், என்ன சட்டம் என்று கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, குர்ஆனிய வசனம் என்று குறித்து சத்தியம் பண்ணினா ஓகே, இல்லாமல் இப்போ ஆயத்தண்டா அரபில் சொன்ன ஆயத் அப்படி என்று சொன்னோம்டா ரெண்டை குறிக்கும், ஒன்று குர்ஆன் வசனத்தை குறிக்க, ரெண்டா அத்தாட்சி, சூரியனும் ஆயத்து தான் சந்திரனும் ஆயத்து தான். எனவே அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு சத்தியம் பண்ணுறேன் அப்படின்டா அது எதையெல்லாம் குறித்து ஆரம்பிச்சிடும்,
சந்திரனை குறிக்கும், சூரியனை குறிக்கும், எல்லாத்தையும் படைப்புகளை கொண்டு சத்தியம் பண்ண கூடாது. படைப்புகளை கொண்டு சத்தியம் பண்ணக்கூடாது. அது எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி என்ன செஞ்சிடும், அது வந்துடும். அதனால் அதாவது அந்த மாதிரி சத்தியம் பண்ண நேரத்தில் குர்ஆனுடைய தமிழில் பிரச்சனை இல்லை. ஏன் நம்ம பிரிச்சுடுறோம், அதை அத்தாட்சி என்று வேறவா பிரிச்சுடுறோம், வசனம் என்று பிரிச்சுடுறோம். ஆனால் குர்ஆன் வசனோட வார்த்தை என்ன செய்யணும், குர்ஆன் வசனத்தின் மீது சத்தியமாக என்று சொன்னால் அது என்னது, பிழை இல்லை. ஆனால் முஸ்ஹஃபின் மீது சத்தியமானு சொல்லக்கூடாது. முஸ்ஹஃபில் வந்து குர்ஆன் மட்டுமல்ல, மனிதர்களுடைய எல்லா விஷயங்களும் அதில் என்ன செய்யுது இருக்குது. குர்ஆன் என்றால் இறைவனுடைய வார்த்தை மட்டும்தான் என்ன செய்யும், அது குறிக்கும். நம்ம குர்ஆனை எடு என்று சொன்னாலும் கூட குர்ஆனோட வார்த்தை அந்த இறைவன் சொல்லக்கூடிய செய்தியை மட்டும்தான் அதை என்ன செய்யும், குறிக்கும். முஸ்ஹஃப்னா அட்டை எல்லாத்தையும் குறிக்கும். எனவே படைப்புகளை வச்சு நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது. எனவே வல் முஸ்ஹஃப், முஸ்ஹஃபின் மீது சத்தியமானு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் மீது சத்தியமாக, குர்ஆன் மீது சத்தியமான என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். ரைட்.